ரச்சின் ரவீந்திரா மட்டும் இல்லைன்னு வைங்க, இந்நேரம் நமக்கு தான். நம்ம இந்த மேட்சை வின் பண்ண முக்கியமான காரணம் கலீல் ப்ரோ தான். அவ மட்டும் ரோஹித் சர்மா விக்கெட்ட எடுக்காம இருந்திருந்தா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாத்தீங்கல்ல, பவர் பிளேல பாடம் கட்டிட்டு இருப்பாரு நமக்கு. அப்புறம் நம்ம பிளம்பிங் மாமாவோட 10 கோடி ப்ராடக்ட் எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? 4 விக்கெட். தலைவர் ஸ்டெம்பிங் பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணா, ஏன்னா அவர் அப்பப்ப அதை பண்றதுதான். இந்த தீபக் சகர் பைபோலைய பாத்தீங்களா? என்ன அக்ரெஷன், என்ன வெறி. தீபக் சகரோட சிப்பை எடுத்துட்டு பொலாடு சிப்பை மாட்டிட்டு வந்து ஆடின மாதிரி ஆடுறாண்டா. எப்பா ராகுல் திருப்பதி விக்கெட் போனதும் எனக்கு கீழ இருந்து மேல சர்ரு தொண்டைக்கு வந்துச்சு. அப்புறம் ராக்கெட் ராஜா வந்தா பொலன்னு பொலந்து கட்டிட்டான். அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆல கொஞ்ச நேரத்துல என் முன்னாடி 2019 எல்லாம் வந்து போதுட சாமி. எம்மா எங்க இருந்தா இப்பெல்லாம் ஆள பிடிக்கிறீங்க? விக்னேஷ் புத்தூர் லெப்ட் ஹேண்ட் சைனா மேன், வேற லெவல் பவுலிங். இந்த பையனுக்காக ஒரு வீடியோ போடணும் போலயே. கடைசியா கேமுக்கு ஏத்த மாதிரி ஆடி நம்மளால சிறுபடி வாங்காம தப்பிக்க ஸ்டார் ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் மும்பை இந்தியன்ஸையே வின் பண்ணியாச்சு. எவன் வரீங்களோ வாங்கடா, கடத்துல சந்திப்போம் மச்சான். டேய், நீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறா. அப்பா.